எல்லாருக்கும் வணக்கங்களே. தேர்தலுக்கு பின் ஒவ்வொரு கட்சியின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம். முதலில் காங்கிரஸ் திமுகவிடம் தேர்தல் நடக்கும் முன்னாடி தொகுதி பங்கீடு போன்ற விஷயத்தில் திமுக பேசும் ஏராள பேச்சுக்களை எல்லாம் காதில் வாங்காத மாதிரியும், அல்லது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு கண்டும் காணாமல் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி சீட்டு வாங்கிவிட்டு திமுகவின் கைப்பிடித்து கால் பிடித்து கரையில் தேர்தல் என்னும் ஆற்றில் நீந்தி கரையேறி பிறகு ஜெயித்த பிறகு தான் நடத்தும் கட்சி கூட்டத்தில் திமுகவை குற்றம் சாட்டி பேசுவது என்பது ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். அடுத்தது அதிமுக தமிழ்நாட்டில் எஃகு கோட்டையாக எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு பல மடங்கு கட்சி வளர்த்தி விட்டார் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அதன் பிறகு கோடான கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியும் ஆட்சியும் பிடித்தார். ஆட்சி முடிந்த பிறகு கட்சியை முழுவதுமாக தன் வசம் ஆக்கிக் கொண்டார். கட்சியை முழுவதுமாக தன் திறமையால் தன் ஆளுமையால் கட்சியை முழுவதுமாக தன் வசம் ஆக்கிக் கொண்டாலும், தன்னை ஒரு ஜெயலலிதா அம்மா அவர்களைப் போல காட்டிக்கொண்டாலும், ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் இருந்த ஒரு வில் பவர், ஒரு ராசி இவரிடம் இல்லை என்று கூறலாம். அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். வீதி வீதியாக, மாவட்டமாக, நகரமாக, வீதி வீதியாக, தெருவாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஒவ்வொரு பொதுமக்களையும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களையும் சந்தித்து பேச வேண்டும். கடந்த 2 முறை பாராளுமன்ற தேர்தலும் 2014, 2019 பாராளுமன்றத்தில் படுதோல்வி அடைந்த காங்கிரஸ் வேறு வழியின்றி இந்தியா முழுவதும், தேசம் முழுவதும், பாரதம் முழுவதும் பாரத் ஜோடோ யாத்திரை என்ற ஒன்று பெயரில் பல்வேறு பகுதியில் சென்று பல்வேறு மக்களை சந்தித்ததால் தான் ராகுலுக்கு 52 சீட்டிலிருந்து 40 சில்லற 50 சீட்டிலிருந்து 99 சில்லற சீட்டு ஜெயிச்சது காரணம் அந்த பாரத் ஜோடோ யாத்திரை மற்றும் கூட்டணி பலம். அதுபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குக்கிராமமும், ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு வீடு, தமிழ் கடைக்கோடி பகுதி வரை சென்று கட்சிக்காரர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து கட்சி வளர்த்தால் நல்ல ஒரு கூட்டணி வைத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். மீண்டும் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரும் நேரம் அவருக்கு விரைவில் வரும். மக்களிடமும் கட்சியினரிடமும் செல்வாக்கை வளர்த்து கூட்டணி பலத்தால் மட்டும்தான் இனிமேல் அதிமுகவால் ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் இன்னும் கடுகு தேர்ந்து கற்றென்பான கதையாக தான் அதிமுகவின் கதை இருக்கும். இதற்கடுத்து திமுக 2016 முதலாக 2014 கருணாநிதி தலைமையில் தேர்தலை சந்தித்து படுதோல்வி அடைந்தது. அதன் பிறகு 2014 ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தேர்தல் சந்தித்து படுதோல்வி அடைந்தது. ஆனால் 2016 ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்தித்து 90 சீட்டு 89 சீட்டு பெற்று மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக சட்டசபையில் அமர்ந்தது. அதன் பிறகு 2019 ஆகட்டும், 2021 ஆகட்டும், அதுக்கிடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலாகட்டும், கடைசியாக 2024 பாராளுமன்ற தேர்தலாகட்டும், ஸ்டாலின் மற்றும் உதயநிதி அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்தித்து தொடர்ந்து வெற்றிகளை கண்டு கொண்டிருப்பதால் தொடர் வெற்றிகளை அள்ளி குவித்த உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர்களுக்கு இப்பொழுது நடக்கும் முப்பெரும் விழாவில் அங்கே வரும் மிகப்பெரிய அமைச்சர்கள் மற்றும் மிகப்பெரிய புள்ளிகள் எல்லாரும் என்ன சொல்வார்கள் என்றால், தொடர்ந்து வெற்றிக்கனிகளை பறித்து கொடுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி அல்லது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தே ஆக வேண்டும். யாரோ பெஞ்சுக்குள்ளே பூந்து மக்களிடம் சென்று வெற்றிகளை காணாமல் பெஞ்சுக்குள் பூந்து ஊர்ந்து சென்று காலை பிடித்து முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த பொழுது தொடர்ந்து மக்களை சந்தித்து வெற்றிகளை குவித்து வரும் உதயநிதி அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பதில் என்ன தவறு இருக்குது? முதலமைச்சராக அமர்வதற்கு அத்தனை தகுதியும் உள்ள உதயநிதி அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தே ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக உச்சத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணம் நடைபயணம்தான். அதாவது மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2011 16 வரை நடைபயணம் நடந்தார். நமக்கு நாமே என்ற திட்டத்தின் மூலம் வீதி வீதியாக தெருவாக நடந்து பல்வேறு மக்களை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகளை கேட்டறிந்தார். அடுத்தது ராகுல் பாரத் ஜோடோ யாத்திரை என்று தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஒரு யாத்திரையும், வடமாநிலங்களில் மட்டும் ஒரு சில பகுதியில் ஒரு யாத்திரை சென்று பாதாளத்தில் இருந்த பாரம்பரிய கட்சியான காங்கிரஸை மீட்டெடுத்து 100 சீட்டு 99 சீட்டு ஜெயிச்சு, அது மட்டும் இல்லாமல் தான் நின்ற 2 தொகுதியிலும் ரேபலி மற்றும் வயநாட்டிலும் வெற்றி கண்டு கட்சியை பல அடி முன்னெடுத்து உயர்த்தி கொண்டுள்ளார். ஆக மொத்தத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது பல்வேறு மக்களை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகளை கேட்டு அறிந்தால் ஓட்டு, ஆளுங்கட்சியான பிறகு மக்கள் பிரச்சனை தீர்க்கவில்லை என்றால் அதுக்கு வேட்டு. மாநிலம் மற்றும் தேசத்தில் இதுவே மக்களின் எண்ணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.